கைஸ் நான் ஜோன்ஸ் பண்ணி பேசிட்டு இது வந்து டே 6க்கான இது எதை பற்றி பேச போகிறோம்னா 2 விஷயத்தை பற்றி பேசுகிறேன். 2 நிமிஷம் ஒரு விஷயத்தை பற்றி, இன்னும் 2 நிமிஷம் இன்னொரு விஷயத்தை பற்றி. ஃபஸ்ட்டு பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டு ஒரு படத்தில் சந்தனம் அப்புறம் கஞ்சா கருப்பெல்லாம் இருப்பாங்க. அந்த கடவுள் மாதிரி, கடவுள்னா கடவுள் கிடையாது, தெளிவாக அந்த படத்தை சயின்டிஃபிக்கலாக பார்க்குறவங்க புரியும். அது கடவுள் கிடையாது, அவர் கேலக்ஸி வந்து மனுஷ உருவமாக வந்து மக்களோட பிரச்சனைலாம் பார்த்து எதெல்லாம் தேய்க்கணுமோ அதெல்லாம் தீர்த்துட்டு கடைசியில் அந்த கேலக்ஸி பவரை இழந்துருவார். அதுக்கப்புறம் அதில் அவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து கடைசியில் அந்த பவர் அவருக்கே கிடைக்கும். அப்புறம் சந்தானத்துக்கும் கதாகருக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு காணாமல் போயிடுவார். இதுதான் அதோட ப்ளாட். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த படத்தை உட்காந்து பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு ஹீரோன் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். ப்ரப்போஸ்னா வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா முன்னாடி சந்தானம் போய், உனக்கு எவ்வளோ வேணா தங்க தரேன், என்ன வேணா தரேன், எனக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு. அவள் கேட்டதே கேட்பாது, ரிப்பீட் தான், நீ உழைச்ச காசான்னு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா மூஞ்ச பார்த்துட்டு, இவங்க அப்பா அம்மாவே கிடையாது, நான் தப்பான ஆக பார்க்குறேன், இப்படி செஞ்சால் தான் போலீஸ்கிட்ட தப்பிக்க முடியும்னு சொல்லி ஃபேக்காக அந்த ஃபேமிலி மாதிரி ட்ராமா போட்டுட்டு இருக்கேன். உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு நான் செய்கிற பொழப்பே பரவாயில்ல, நானாச்சும் உழைச்சி இது பண்ணிக்கிறேன், நீ ஏதோ பவர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ உழைச்சா அப்போ வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவா. படத்தோட கிளைமேக்ஸில் வந்துட்டு சந்தானம் மட்டும் இல்லை, அந்த படத்தில் அந்த ஒவ்வொரு ரோலையும் காட்டுவாங்க. அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்க, அந்த ஆசைப்பட்ட பணம் எப்படி கட்டிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, குழந்தை பிறந்ததுலேருந்து பிடிச்ச எல்லாத்தையும் காட்டுவாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு ரீசெண்டாக அந்த பொண்ணோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப வச்சு இருந்தது. ஸோ அந்த ஃபேமிலி எனக்கு தேவை, நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். நம்பிக்கை வச்சுக்கிறது அவங்க தான். பட்டு அவள் வாய் திறக்கணும்னு நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ யூடியூப்பில் ரெக்கமெண்டடாக ஒரு வீடியோ வச்சு, அடுத்த 2 நிமிஷம் இந்த கண்டென்ட்டாக இருக்கும். யூடியூப்பில் ஒரு பொம்பளை பேசிகிட்டு இருந்தா, பொண்ணுங்க எப்படி லவ் பண்ணுவாங்க, பசங்க லவ்வில் விழுற கணக்கு வர பொண்ணுங்க விழுறது 2 பேருக்கும். பசங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் அதிகம், பொண்ணுங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகம். இது சயின்டிஃபிக்கலாக மசில் கெயினுக்கே அதுதான், லவ் விஷயத்துக்கும் அதான் சம்மந்தப்படுது. அதனால வந்துட்டு ஆளாளுக்கு வேறுபடும், அது ஒரே மாதிரி இருக்காது, ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும், தாட்ஸு லவ் பண்ணுற விதம் ஒருத்தவங்களை பிடிக்கிறதுமா. அந்த பொண்ணு என்ன சொன்னோன்னா, ஒரு விஷயத்த நம்ம ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வார்த்தையாக சொல்லிட்டு அது நிறைவேற்றமாக போனால் அங்கே ட்ரஸ்ட்டு போய வாய்ப்பு இருக்குது. அதனால் சொன்னதை ப்ராப்பராக செய்யணும்னு அந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சது. ஓகே ஒத்துக்கிறேன், சினிமாங்கிற விஷயத்த நான் ஆரம்பத்தை வாய் விட்டுருப்பேன், என் தப்பு தான் ஐயா சார். ஆனால் அதுக்காக நான் சினிமா அச்சீவ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணியாச்சு, அவ்வளோ கண் கூட பார்த்தாச்சு. இப்போ நான் புதுசாக ஒரு ப்ராமிஸ் தரேன், இது நான் பிரியாணி ஷாப்போ ஜூஸ் ஷாப்போ அப்படின்னு கதை அடிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வேறு செஞ்சேன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வேன். அது வந்து உனக்கு செக்யூர் லைஃபாக பக்காவாக இருக்கும். அதாவது திவ்யா அவங்ககிட்ட தான் பேசிட்டுருக்கேன். அந்த ஓன் பிஸ்னஸ் உனக்கு கண்டிப்பாக செக்யூர் லைஃப்பை கொடுக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் என்ன பிஸ்னஸ் இப்போ மெயின் பண்ண மாட்டேன், ஆரம்பிச்ச மேலே நீயே பார்த்துக்கோ. அதுபோல் உனக்கு கான்ஃபிடென்ட் வந்தால் அதான் இந்த ஈஸ்ட்ரோஜன் என்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் என் மேலே கான்ஃபிடென்ட் வந்தால் நீ வந்து பேசலாம். இல்லை நான் ஆரம்பிச்ச மேலே சக்ஸஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து பேசலாம். ஆனால் நீ பயப்படுறேன்னா உங்கள் தங்கச்சி உருட்டினா பாரு ஒரு ஐயோ அந்த இடத்துல தான் நீ டிசைட் பண்ணுவோம். ஃபேமிலி வந்து ஒரு குடும்பம், எனக்கு அது தேவைதான், நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். ஓட்டுனா அதுக்காக இப்படியெல்லாம் ஓட்டக்கூடாது. நீ ஆரம்பத்தில் இந்த பில்டிங் மேலே கல்லை போடுறது, இங்கே பார்த்து கத்துறது, என்னை பார்த்து கலாய்க்கிறது, எவ்வளோ விஷயத்த செஞ்சுருக்கு. அப்போல்லாம் பயம் இருந்ததா, இப்போ மட்டும் தான் பயம் வந்துடுச்சு. நல்லா தான் கதை அடிக்கிறீங்க. ஸோ கதை அடிக்கிறவங்க எனக்கு தேவை, எனக்கு தேவைப்படுறது நீ மட்டும்தான். அதனால் இந்த ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ப்ராக்ரஸில் வரையா, அது ஆரம்பிச்ச மேலே வரையா, அதுவும் விரும்பும் பேசுகிறத சொல்கிறேன். வாயை திறந்து ஓகே நம்ம சேர்ந்துடலாங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தை உங்கள் சைட்லேருந்து. லெட்ஸ் சே உனக்காக நான் ஃப்ரீ டைம் கொடுத்துட்றேன், அட்லீஸ்ட் 5 வருஷம் பார்ப்பேன். இந்த 5 வருஷத்தில் கூட நீ வரலன்னா நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸில் சேர்த்து வைக்கிற காசை உங்கள் கல்யாணத்தில் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். டேட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.